வாசிப்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2லேருந்து வாசிங்களேன், புரியும். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம். எல்லாம் சொல்லுங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ஒருத்தன் தான் சார், நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருத்தன் தான் மீதின்றான். வாசிங்க. ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணிய போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக அப்ப கர்த்தர் சொல்றாரு, எலியாவே உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், பாகால் நீ ஒருவன் மாத்திரம் மீதியா இல்லை, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். I have reserved for myself 7,000 who have not bowed their knees to Baal. Hallelujah. I have reserved 7,000 prophets என்றார். ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் சொன்னாரு. நீ ஒருத்தன் இல்லப்பா, ரிசர்வேஷன்ல 7000 பேர் இருக்காங்கன்றாரு. கையை தட்டும் அவருக்கு. God is God of reserving the alternative blessings for us. Woo! The God is God of reserving the alternative ways for us. He is always having an alternative blessing, an alternative way. அவருக்கு எப்பவுமே நமக்கு இந்த வழியில எவனாச்சும் மக்கர் பண்ணா இன்னும் ரூட் வச்சிருப்பாரு. That is his omniscience. ஆமென். அவருடைய சர்வ ஞானம் என் வாழ்க்கையில என்னைக்குமே தடைன்னு ஒண்ணே கிடையாது. எங்கேயாச்சும் தடைன்னு ஒன்று போட்டா அப்படியே ரைட்ல கட் பண்ணி அடுத்த ரூட்ல போகுது, கபால் உள்ள வந்துடும். பயப்படாதே. கர்த்தர் ஒரு வழியில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த வழியை ஒருவன் அடைத்தால் தேவன் அடுத்த வழியை திறந்து வைத்திருப்பார். ஆமென், ஆமென். தேவன் அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு வழியெல்லாம் போட மாட்டாரு. ஏற்கனவே ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருப்பார். அது எதுக்குன்னா பிரச்சனை வந்தா கொண்டு போறது. அதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கையில ஏந்திட்டு சிமியோன் சொல்றான், உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ரட்சணியத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றான். எப்ப படைச்சாராம்? எப்ப வந்து இயேசு ஆயத்தப்படுத்தினாராம்? ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி, பழத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதாம் பழத்தை சாப்பிட்றதுக்கே முன்னாடி கர்த்தர் இதெல்லாம் படைக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆதாம் பழத்தை சாப்பிடக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்டுட்டா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசுவை ரெடி பண்ணிட்டாரு. ஒருவேளை பழத்தை புசிச்சுட்டானா இம்மிடியேட்டா நீங்க கையை தட்டுங்க. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கடைசி நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, தேவனுடைய ஆசீர்வாதம் அது எப்பவுமே ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதாம் பழத்தை புசிச்சுட்டா என்ன செய்யறது, என்னடா பண்ணன ஒரு யோசிக்கல. புசிச்சுட்டா என் குமாரன் அனுப்பிடுவேன், என்னுடைய அன்பை இன்னும் அதிகமாக இந்த ஜனம் பார்க்கும், அவர் மூலமாய் மறுபடியும் பரலோகத்துக்கு கூட்டு வந்துடுவேன். அவர் ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் வச்சிருப்பாரு. எங்கிட்டு போட்டாலும் நீ அங்கிட்டு தான் வரணும். ஸோ ஐ ஹாவ் ரிசர்வ்டு. பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ரிசர்வேஷன் வச்சுக்கிட்டே இருப்பார். சவுல தேவன் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்ப தாவீதுன்னு ஒருத்தர் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாரு. ஏதாச்சும் ஏடா கூட வேலையை பார்த்தானா கபால் தாவீதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். நான் சவுல் என்ன செஞ்சுட்டான், நம்மளோட எவனா சைட்டானவர் இருக்கானா, நம்மள மாதிரி வீட்டானவர் இருக்கானா, சமஸ்த இஸ்ரவேல்ல நான் தான்டா. என்ன வந்த உடனே டகால்னு ஒருத்தர் தாவீது என்ன செஞ்சுட்டாரு, ரிலீஸ் பண்ணிட்டாரு. டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட் செட்டு. அப்படியே உள்ள இறங்கினா கோலியாத்தை ஒரே அடியில் அடிச்சு தூக்கிட்டான். சவுல் அப்படியே திரும்பி பார்க்குறான், தம்பி எங்கிட்டு இருந்தா நீ வந்த, இவ்வளோ நாளா நீ எங்கடா இருந்த?
அந்த அடியனாகிய நான் ஈசாயின் புத்திரன்றான். எங்க பாருந்த ஐயா ரிசர்வ்ல வச்சிருந்தார் என்ன அப்படின்னு. இன்னைக்கு தேவன் நம்மளை பயன்படுத்துறாருன்னா நம்மளாம் அப்படியே பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுட்டோம், அப்படியே தேவனோட இணைஞ்சு நடந்துட்டோம். we are trained, equipped. no 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 7000 numbers are reserved. ஆமா, இன்னைக்கு ஜஸ்டின் வளர்த்துனா நான் வேற ஒருத்தனை இறக்குற தேவன் ரெடியா இருக்கிறாரு. மிகுந்த மனத்தாழ்மையோட ஊழியத்தை நான் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். equipped people, trained people are there. எல்லாவற்றுக்கும் மேல தேவன் உன்னை என்னை பயன்படுத்துகிறார் என்றால் அது அவருடைய மகாபிரி இரக்கம், கிருபை, தயவு. தேவனுக்கு ஆள் இல்லையா? ஆமென் சொல்லுவோம். ரிசர்வ்டு சொல்யூஷன், ரிசர்வ்டு பிளெஸ்ஸிங்ஸ், ரிசர்வ்டு சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசர்வ்டாக வச்சிருக்காரு. சொல்யூஷன் கூட ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வேலை பாஸ் ஆகிட்டீங்கன்னா அப்படியே பிக்கப் ஆகி போயிரு, ஃபெயில் ஆகிட்டா அதுக்கும் சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. என்கிட்ட ஜெபிக்க வரேன்னு சொல்லி நீ பாஸ் ஆயிடுவ, டோன்ட் வரி. நல்ல மார்க் எடுக்கணும். நீ நல்ல மார்க் எடுக்கணுமா, வாழ்க்கையில் நல்ல உயரத்துக்கு வரணுமா? நல்ல மார்க் எடுத்து நிறைய பேர் வெட்டியாக திரிகிறாங்க. நீ வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு வரணுமா, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இடத்துக்கு வரணும், அவ்வளோதானே போயிரு. உன்னை நல்ல மார்க் கொடுத்தும் அவர் கொண்டு வர முடியும், நல்ல மார்க் இல்லாட்டினாலும் உன்னை கொண்டு வர முடியும். ஆமென். அல்டிமேட் உனக்கு கோல் என்ன? நல்ல இடத்துக்கு வரணும். அப்படியே விட்டுரு. அவர்கிட்ட போய் ரூட்டு போட்டு கொடுக்காத. அவர் 1000 ரூட்டு வச்சுருக்காரு உன்னை மேலே கொண்டு வர்றதுக்கு. ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென். எவனுக்கு வேலை இல்லாமல் இருக்குது அவன் வேலை வாங்கிட்டான். கவர்மெண்ட் ஜாப். என்ன ஜானு, எவ்வளோடா சம்பளம்? 15,000 ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஜூனியர் இன்ஸ்பெக்டரா? அப்பா எந்திரா பாருங்க. அவனுக்கு எது மைனஸ்ன்னு நினச்சிங்களோ அதுக்காக தான் வேலையை கொடுத்துருக்காங்க அவனுக்கு. ஜோமன்னா சொல்லி இப்போ சோமா வேணா, நான் வேலைக்கு சேர்ந்த பிறகு சோமாட்டுட்டான். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டான் அவனை. எம்எடி, எம்எஸ்சி, எம்ஃபில் கொஞ்சம் எந்திரிங்க. இன்னும் அவன் 10th முடிக்கலை, அவன் 15 வச்சான், அவனுக்கு வேலை கெடுத்துட்டாங்க. வாப்பா முன்னாடி வா. கூப்பிட்டு விட்ட பிறகு தான் பார்க்குறாங்க. தம்பி என்ன நீ பாதியை தான் கொண்டு வந்திருக்கீங்க, மீதி எங்கடா? இங்கே வாடா. தூக்கிடுவாங்கன்னா பாதியை கொண்டு வந்திருக்கீங்க, மீதி எங்கடா? தம்பி ரொம்ப வயசு குறைச்சிருக்கு, ஆனால் வேலையை உங்களுக்கு ரெடியாக இருக்குது, போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வாங்கன்ற மாதிரி. ஜூனியர் இன்ஸ்பெக்டரா? ஆமாம். சரி, காட் பிளஸ் யூ தம்பி. ஸ்டேஜுக்கு வர ஒன்று உயர்த்திக்கிட்டே இருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட்டில் நானும் தான் சார் பதிஞ்சு வச்சேன். கடைசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், வேலை இல்லாமல் சுற்றிக்கிறேன். என்னன்னு கேட்டேன், நானே டெம்பரரியாக வேலை வேலை பார்த்துக்கிட்டேன். ஆனால் தேவன் நீங்கள் when you are persuaded by God, உங்கள் மனது தேவனால் மதிமயக்கப்படும் போது நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்கிறீர்கள். இதான் ஃபஸ்ட்டு சர்வீஸில் எடுத்தோம். மதிமயக்கப்படுதல். ஆபிரகாம் தேவனால் மதிமயக்கப்பட்டிருந்தான். தேவன் அவனை மயக்கி வச்சிருந்தாராம். அதனால சொன்னா 100 வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நான் பார்க்குறேன், ஆர் யூ மேட்ன்றான். எஸ், ஐ எம் மேட். ஐ எம் கன்வின்ஸ்ட் பை காட். நான் என்னடா சொல்றேன், கொடுப்பனா இல்லையாடா? நீங்க தருவீங்க. டெய்லி 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 அவனை பேசி 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 அவன் அப்படியே he was persuaded. அவனை மதிமயக்கி வைத்திருந்தார். உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே மதிமயக்கம் என்பது ஒரு சாபம். நீ பாவம் செய்யும் போது பிசாசு உன்னை மதிமயக்கி வைத்திருப்பான். அப்படி இருக்கு உபாகம் 28ல். நீ மதிமயக்கத்தினால் குருட்டாட்டத்தினாலும் இருப்பாய். அதனால தான் யூஸ்லெஸ் பிள்ளைகள்லாம், சில பிள்ளைங்க இவர் நல்லவர், இவர் வல்லவர்னு கல்யாணம் கட்டிட்டு போயிட்டு அப்புறமேட்டு படத்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிச்சிடறாங்க சுபம்னு. ஆனால் கதை அப்போ முடியல, கதை அப்போ தான் ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறம் தான் மஞ்சள் வாங்கு, மிளகு வாங்கு, புளி வாங்கு, உப்பு வாங்குன்னும் போது கதை பார்ட் 2. அப்போ எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, அவன் பெரிய தெருவோர ரோமியோமா, அவன் மோசமானவன், அவன் இப்படிமா அப்படிமான்னு சொன்னப்பெல்லாம் அவர் நல்லவர், அவர் நல்லவர் அப்படின்னு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுதுன்னா, இந்த பொண்ணு அவன் பேசி பேசி என்ன பண்ணியிருக்கான், மதி மயக்கிருக்கானா. பெர்சுவேசிவ் வேர்ட்ஸ், பெர்சுவேடட், அதாவது கன்வின்ஸ்டு, கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்டு. இப்படி வந்து இப்படி இப்படி ஆக்கி வச்சிருக்க தான் மதி மயக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆபிரகாமை தேவன் மயக்கி வைத்திருந்தாராம், அவன் மதி மயக்கப்பட்டிருந்தான். அதனால தான் உலகமே 40 வயசு தாண்டா குழந்தை பிறக்கான்னு சொல்லும்போது அவன் 90 வயசில் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். என்னடா சொல்ற, எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இல்லை, விசுவாசம் தனக்கரு பாதை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான். அவன் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கான் 100 வயசுல. என்ன சார் நீங்க பாட முடியுமா சார்? 45 வயசை தாண்டி ஒரு பெண்ணு சொல்ல முடியுமா நான் குழந்தை பிறக்கணும்னு? ஆனா அவன் பேசினா. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் இந்த உலகத்திலையும் டாக்டர் சொன்ன வார்த்தையிலையும் மயக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவனோ தேவனுடைய வார்த்தையினால் மயக்கப்பட்டிருந்தான். He was revived and refreshed and renewed by the spoken word of God. Every day, day by day, ஒவ்வொரு நாளும் he was strengthened by God's word. பைபிள் சொல்லுது, அவன் நாளுக்கு நாள் விசுவாசத்திலே பலமுள்ளவனாய் மாறினான். The more you hear God's voice, the more you will be strengthened in faith. நீங்கள் எந்த அளவு தேவனுடைய சத்தத்தை தினமும் 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 கேட்கிறீர்களோ, உங்கள் மனதும் மதிமயக்கப்படும். நீங்கள் மட்டும் வேற மாதிரி பார்ப்பீங்க, நீங்கள் மட்டும் வேற மாதிரி பேசுவீங்க, நீங்கள் மட்டும் வேற மாதிரி நடப்பீங்க. என்னடா இதுன்னு பார்க்கும்போது, that's what faith. Faith means it's given by grace. Grace. Faith is not an equal another blessing to grace. It is a blessing from grace. கிருபையிலிருந்து வருது. கிருபை மாதிரி இன்னொரு ஆசீர்வாதம்லாம் கிடையாது. அது இது ஏதோ என்னுடைய ஹியூமன் எஃபர்ட்டும் கிடையாது. கிருபையினாலே உண்டாகும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. அப்படின்னா விசுவாசமே கிருபை தான். உங்களுக்கு விசுவாசம் பெருகுதுனால நீங்க கிருபையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது ஆபிரகாம் அவருடைய மனது தேவனால் மயக்கப்பட்டது. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, ஊருக்குள்ள என்னை பத்தி என்ன சொல்றாங்க? ஊருக்குள்ள உன்னை என்னையும் பத்தி என்ன சொல்றாங்க? சொல்லலாம். சிலர் எரேமியான்றாங்க, சிலர் ஏசாயான்றாங்க, சிலர் வந்து இதுன்றாங்க. அவங்க பேசலாம் நிப்பாட்டு, நீ என்ன சொல்ற? இப்போ உன் மைண்டு எவ்வளோ ரெனியூ ஆகிருக்கு? டாக்டர் என்ன சொல்கிறாங்க? டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, அவங்க குழந்தை பிறக்காதுன்றாங்க, இவங்க வந்து வாய்ப்பே இல்லைன்றாங்க. அதெல்லாம் விடு, நீ என்ன சொல்கிற? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. தட்ஸ் த பர்சனல் ரெவலேஷன் அவுட் ஆஃப் பர்சனல் இன்டிமேசி. தேவனோடு நெருங்கி பழகி தேவனிடத்திலிருந்து கண்டுபிடிக்கிற விஷயம், தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற விஷயங்கள் உங்கள் மனதை புதிதாக்குகிறது, மனதை மாற்றுகிறது. தயவுசெய்து உலக சப்தங்களுக்கு இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையினாலே டிரான்ஸ்ஃபர். 43 வயசாக ஒரு வரைக்கும் நான் பாட்டுக்கு அசால்ட்டாக தெரிஞ்சேன். என்னென்னா எனக்கு தெரியும், காட் ஹாஸ் ரிசர்வ்டு, இஸ் அ காட் ஆஃப் ரிசர்வேஷன். ஆமாம், அதுக்கப்புறம் 4 வருஷம் 45 ஆகி போச்சு. ஆனாலும் இன்னும் ஆல் மை பிளெஸிங்ஸ் ஆர் ரிசர்வ்டு. ஆமாம், என் பையனை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு, அடுத்து எனக்கு ஒரு பொண்ணை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாரு, அடுத்து எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாரு. தேவன் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. அந்தந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரெனியூடு மைண்டு. இந்த உலகத்தின் சத்தத்தை கேட்க கேட்க நம்முடைய மனது இந்த உலகத்திற்கு ஏற்றாற் போலவே மதிமயக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்க கேட்க நாம் தேவனால் மதிமயக்கப்பட்டு, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை பார்த்து மேடுன்னு சொல்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம், வாழ ஆரம்பிக்கிறோம். கடைசியில் இந்த நடக்கும் பாருங்க, அப்போ தான் அவங்க மேடு. இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் நம்மளை பார்க்கும்போது நம்ம தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கோம்னு பார்க்குறான். கம்பிக்கு அங்கிட்டு இருக்கோம்ல, இவன் தான் ஜெயிலில் இல்லை, ஜெயிலுக்குள்ள நான் இல்லைடா, நான் வெளியே இருக்கல. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். அந்த அவனோட மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருந்தனால என்ன நடந்துச்சுன்னா, அவன் வந்து வித்தியாசமாக நடக்க ஆரம்பித்தான். எப்படி நடக்க ஆரம்பித்தான்? ஆமாம், வெளிப்பாடுகள் உங்களை வித்தியாசமாக நடக்க வைக்கிறது. ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாருன்னா, ஆண்டவரே தோத்திரம் அல்லேலூயா முடிச்சிடாதீங்க. அதே ஆசீர்வாதத்துக்கு அடுத்த நாள் இன்னொரு தீர்க்கதரிசனம் கேளுங்க, அடுத்த நாள் இன்னொன்று கேளுங்க, அடுத்த நாள் இன்னொன்று கேளுங்க. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அதே ஆசீர்வாதத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை அவரிடத்தில் வாங்குங்கள். இப்படி வாங்க வாங்க நீங்க என்ன ஆயிருவீங்கன்னா, you will become strong in faith. He was not weak in faith. பைபிள் சொல்லுது, Abraham was not weak in faith, he was strong in faith. அப்ப ஃபெய்த்ல ரெண்டு ஃபெய்த் இருக்கு. என்ன ஃபெய்த்? வீக் ஃபெய்த் இருக்கு, ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கு. பைபிள் சொல்லுது, you will have the faith of Abraham. நீங்கள் ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். எங்க இருக்கு அந்த வசனம்? ரோமர் 4:16. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் அவமாகும். 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபை இங்க விசுவாசத்துல வந்தாலே அதுக்கு பேர் என்னதானா? கிருபை தான். கிருபை தான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை தருது. இப்போ நான் பேசும்போது நீங்க அல்லேலூயான்றீங்க, ஒரு 2 சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் துவங்கப்பட்டிருக்கு, அவருக்குள்ள துவக்கப்படாம இருக்கு. அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த கிரேஸ் இருக்கு, தேவன் கொடுத்துருக்காரு. உங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் என்ன செய்யுது? ஆப்ரேட் ஆகுது. ஓகே, வாசிங்க. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமின் விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய, the people who have the faith of Abraham. எல்லாம் சொல்லுங்க, faith of Abraham. சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாமின் விசுவாசம். நான் ஆபிரகாமின் சந்ததி, அதனால ஆபிரகாமின் விசுவாசம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. ஆபிரகாமின் விசுவாசம் எப்படி இருந்துச்சு? வாசிங்க 18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். ஆபிரகாமோட ஃபெய்த்ல 4 குவாலிட்டி இருக்கு. இந்த 4 டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். ஒன்று, நம்புறதுக்கு சான்ஸே இல்லையா, ஆனாலும் அவன் மைண்டை மயக்கி வச்சிருந்தான கர்த்தர். நடக்கும்யா, 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 நடக்கும்யா. இது மட்டும் வந்து பக்கத்து வீட்டு அக்காட்ட, எய்த்து வீட்டு அம்மாட்ட, இல்லை டிவி சீரியல் இப்பெல்லாம் பார்த்துருந்தா லொடக்காக இருக்கும். லொடக்கும்யா, லொடக்கும்யா, அப்படியா இருக்கும். ஆபிரகாம் வாஸ் நாட் வீக் இன் ஃபெய்த், ஹி வாஸ் ஸ்ட்ராங். ஏன்னா எதை பற்றியும் அவன் கேட்கல. ஈவன் அவன் ஒய்ஃபே கூட அவிசுவாசத்துலாம் இருக்கிறா, அதனால தான் சிரிக்கிறா. ஒய்ஃப் பேசுகிற கூட கேட்கல, அவன் தேவனால் மயக்கப்பட்டிருந்தான். ஆமேன், ஆமேன். அதனால பாருங்க, அதிலே தான் நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். Abraham had hope against all hope. எப்படி இருக்கு பாருங்க, எல்லா நம்பிக்கைக்கும் எதிரான நம்பிக்கை உடையவனாய் அவன் இருந்தான். ஹோப் அகைன்ஸ்ட் ஹோப். டாக்டர்ஸ்க்கு ஒரு ஹோப் இருக்கு, அட்வொகேட்ஸ்க்கு ஒரு ஹோப் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு ஒரு ஹோப் இருக்கு, தோத்து போனவனுக்கு ஒரு ஹோப் இருக்கு, வந்து அரசியல் தெரிஞ்சவனுக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஆனா ஏன் ஹோப் இந்த எல்லா ஹோப்புக்கும் எதிரான ஹோப். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசம் இட்ஸ் a hope against hope. நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை, தனக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்புக்கு எதிரான நம்பிக்கை, ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான நம்பிக்கை, சூழ்நிலைக்கு எதிரான நம்பிக்கை, எல்லா நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை. நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாத போது ஒரு ஹோப்பு வெர்பு, ஒரு ஹோப்பு நவுனு போட்டுக்காங்க, இட் கிவ்ஸ் another மீனிங். 2 ஹோப்புமே நவுனு போட்டு பாருங்க, இட் கிவ்ஸ் another மீனிங். தன்னுடைய எல்லா நம்பிக்கைக்கும் எதிராக அவன் நம்பினான். ஆமென் சொல்லுவோம். 2வது வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He was not weak in faith. தேவன் ஒரு மனிதனோடு பேசும்போது அவன் வந்து வீக்காவே இருக்க மாட்டான். இங்க பாருங்க, ஆலன், ஜாக்கோ,
வேற யாருங்க? ஓரல் ராபர்ட். இவங்கெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து கேன்சர் பேஷண்ட்டை பெட்ரிட்டனாக தூக்கிட்டு வராங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு. முன்னாடி வந்துட்டு, தம்பி எவ்வளோ நாளையா சுகம் இல்லாமல் இருக்க? சரி, கொஞ்ச நேரம் எல்லாரும் முறுக்கத்தோடு. அவன் நேரம் வரான், சிங்கம் மாதிரி வரான். ஆலன்லாம், நோ த கிரேட் எவாஞ்சலிஸ்ட் ஜே ஆலன் இஸ் கோயிங் டு ப்ரீச் தி வேர்ட் ஆஃப் காட். முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இதோ இப்பொழுது உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய சுகமாக்க வல்லமை பெற்ற ஆலன் இப்பொழுது மத்தியில் பிரசங்கிப்பாங்க. அப்படியே ஜல்லுன்னு சிங்கம் மாதிரி வரா ராஜா, சிங்கம் போல அப்படி வரான். வந்து நின்று ஏகப்பட்ட பேர் வியாதியஸ்தர் இருக்கிறான். எவனை பார்த்தும் பயமே இல்லை. பிகாஸ் they were persuaded by God. அவர்கள் சிந்தனைகள் தேவனால் மாற்றப்பட்டிருந்தது. They are facing the fact. They are facing the fact. Fact சொல்லுது சுகமாகாது. அந்த தைரியம் வந்து நிற்கிறான். சொல்லிட்டு அந்த ஆளை உட்கார வச்சுட்டு பிரசங்க வர பண்ணுறான். நானாக இருந்தால் சொல்லுவேன், ஆளனை முதல் சுகமாக்கிறியா, அப்புறம் தைரியமாக பிரசங்கிக்கலாம். நீ பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு சுகமாகலன்னா டம்மி ஆகிப்போம். அவன் அதை கண்டுக்கவே இல்லை. இந்த இப்போ எந்திரிச்சிருவாப்பில், நீங்கள் ஒரி பண்ணுறீங்க, நானே ஒரி பண்ணல, நீங்கள் ஒரி பண்ணுற. சில நேரம் என்கிட்டலாம் வேர்ட் ஆஃப் காட் இல்லாதுன்னா தைரியமாக ஸ்டேஜில் ஏறிடுவேன். ஏன்னா பழகிட்டேன். அந்த காலத்தில் பயந்தேன், இப்போ அந்த பயம்லாம் கிடையாது. ஏறிடுவேன், கையில் வேர்டே இருக்காது. இந்த இன்றைக்கெல்லாம் வரும்போது வசனமே இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேவன் பேசிடுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பயன்படுத்திடுவார், கொஞ்சம் நேரத்தில் பிரசங்கம் பண்ணிடுவேன். இப்படி ப்ராக்டிஸ் ஆகி தைரியம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவனுக்கு அதில் தைரியம் இருக்குது. என்ன எந்திரிச்சிருவானா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கர்த்தர் என் மேலே இறங்கி இப்போ எந்திரிச்சிருவான் பாரு. நான் இறங்கும் போது நல்ல செய்தி கொடுத்து தான் இறங்குவேன், எனக்கு எப்போவுமே நம்பிக்கை இருக்குது. அவன் சொல்கிறான், நான் முடிக்கும் போது எல்லோரும் எழுப்பி விட்டு தான் முடிப்பேன். பேசி முடிச்சுட்டு உடனே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லி எந்திரிச்சான்னா, அவன் ஏதோ சொல்லி வச்சு துணை நடிகர்கள் மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நடந்துட்டான் சார். They were persuaded. அவர்கள் தேவனால் மயக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தை பெனிட்ரேட் பண்ணியிருந்தது அவர் இருதயங்களை. Their hearts were penetrated by the spoken word of God. Ashakara தியாங்கா, தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் இருதயங்களை ஊடுருவக்கூடியது. It will penetrate the hearts. ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் எலும்பையும் தசையையும் திசுக்களையும் பிரித்தெழுக்கூடியது. That's what the power of a prophet word. Amen. Amen. தேவன் பேசும்போது அது இருதயத்தை கிழித்து சந்தேகத்தை தனியாக கிழிச்சு வெளியே எடுத்துரும். ஒரு ஆட்டு கறி அறுக்கிறவன் கொழுப்பு அப்படி தனியாக எடுக்கிறான் பாருங்க, எடுத்து சரட்டு பிச்சு எடுக்கிறான் பாருங்க, பிச்சு எடுத்துருவான். கொழுப்பை தனியாக எடுக்கிறான், தோலை தனியாக எடுக்கிறான். இது எல்லாம் பண்ணி அவனால் பிரிக்க முடியாத ஒன்று இருக்குது, எலும்பு ஊன். இந்த மஜ்ஜைன்றது நீங்கள் 100 டிகிரி, நீங்கள் பயங்கர செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸில் குழம்பு கொதிக்க விட்டாலும் அந்த எலும்புக்கு நல்லி எலும்புக்குள்ள ஒன்று இருக்கும் பாருங்க, என்னது மஜ்ஜையே, அந்த ஊனு. அதை நீங்கள் தனியாக பிளேட்டில் போட்டு டொக்கு 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 அப்படின்றாங்கல்ல. இது கடைசி வரை பிரிக்க முடியாதது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எலும்பையும் ஊனையுமே பிரிச்சிருமா. நீ ஒரு முறை அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டால் உன் இருதயத்தில் ஒட்டி இருக்கிற சந்தேகத்தை கிழித்து தனியாக எடுப்பார் தேவன். ஆமென், ஆமென், ஆமென். You'll not know to fear, how to fear. எப்படி பயப்படுறது, பயப்படுறதுன்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா உள்ள கத்தியை விட்டு கிழிச்சு எடுத்துருவார். தேவனுடைய வார்த்தை ஊனையும் எலும்பையும் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிச்சிருமா. அப்படி பிரிச்சிருந்துச்சு யாருக்கு? ஆபிரகாமுக்கு. பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அவன் அப்படியே புது மனுஷனா இருக்கிறான். 100 சார். எவ்வளவு? 100 சார். பைபிள் சொல்லுது he faced the fact. ஆலன் இவங்கெல்லாம் பாருங்க, ஃபேக்ட் என்ன சொல்லுது? இவன் எந்திரிக்க மாட்டார், 16 வருஷமா இருக்கிறார். ஆனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தேவனால் மாற்றப்பட்டிருப்பீர்கள் என்றால், தேவ வசனம் உங்கள் இருதயத்தை மறுரூபப்படுத்தி இருக்கும் என்றால், நீங்கள் ஃபேக்டை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இயேசுவின் நாமத்தில் வெளியே போறியா இல்லையா? கையை தட்டி ஒருத்தவருக்கு ஆமென். எல்லாம் போயிடும். நம்பர் 1 hope against hope. நம்பர் 2 face the fact. நம்பர் 3 வாசிங்க. He was not waver
அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. சார், அவனுக்கு தான் சரீரம் செத்து போனதை, சாரால் கர்ப்பம் செத்து போனதை அவன் நினைக்கவே இல்லை. He just ignored the fact, ignored the situations. இத ஆவியானவர் எப்படி சொல்றாருன்னா, அவன் அதை நினைக்காம இருந்தான் அப்படின்னு மொழிபெயர்ப்பில் இருக்கு. நடந்தது என்னன்னா, அதை நினைக்கிறதுக்கு நான் நேரம் கொடுக்காம நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அவன்கிட்ட.